பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு அளவுக்கு மேல வந்துட்டு என்னால தாங்க முடியல. அந்த டார்ச்சர என்னால வந்துட்டு ஃபேஸ் பண்ண முடியல. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அ ஆர்த்தியும் சரி, அவங்க அம்மா மத்தவங்களும் சரி, அவங்க கூட இருக்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் பர்ட்டிகுலரா அவரு ஒரு நடிகைய பத்தி சொல்லிட்டு இருக்காரு. 3 எழுத்து நடிகை, இட்லி நடிகைன்ற மாரி அவரு இன்டைரக்ட்டா சில விஷயங்கள் சொன்னாரு. இவங்கலாம் வந்துட்டு என்ன டார்ச்சர் பண்றாங்க. ஜீரோ புல்லிங் பண்றாங்க. நான் திருப்பி பண்ண ஆரம்பிச்சேனா, அதாவது "சாது மிரண்டால் காடு கொள்ளாது" அப்படின்னுவாங்க. நான் ரொம்ப சாதுவா, அமைதியா எல்லாமே விட்டு குடுத்து போயிட்டுருக்கேன். என்ன தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, நான் யாரு? எப்படிப்பட்டவன்? என்னால என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிறத காட்டுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா கண்ணீரோட பேட்டி குடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு, ஏப்பா நம்ப அவங்கள வந்துட்டு ஒரு நடிகரா உச்சத்துல இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அவங்களுக்குள்ளவும் மனசு இருக்கு. அவங்களுக்குள்ளும் ஒரு தேடல் இருக்கு. ஒரு நிம்மதி வேணுன்ட்டு எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்கன்றது கண்கூடா பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் வந்து அவரு சொல்லும்போது ரொம்ப உருக்கமா ஒரு விஷயம் சொன்னாரு. "வீட்டுக்கு போனா எனக்கு நிம்மதியே இல்ல. என் கூட அன்பா பேச யாரும் இல்ல. என் குழந்தைங்கள கூட என்கிட்ட விட மாட்டேங்கிறாங்க. என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. என் குழந்தை கூட பேச விட மாட்டேங்கிறாங்க. ஒரு மனுஷன இந்த அளவுக்குலாம் போய் டார்ச்சர் பண்ணுவாங்களா?" அப்படின்னா, நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என் பேரண்ட்ஸ் அப்பயே சொன்னாங்க, "இந்த பொண்ணு வேண்டாம். நீ கல்யாணம்லாம் பண்ண வேண்டாம்ன்னு" சொன்னாங்க. ஆனா நான் தான் கேட்கல. நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்ப பாருங்க, அன்னைக்கு அவங்க அட்சத போடும்போது கூட, முழு மனசோட என்ன ஆசீர்வதிக்கல. "இந்தா போ, நாசமா போ" அப்படின்ற மாரி தான் அட்சத போட்டாங்க. அவங்க அன்னைக்கு எந்த மனநிலைமையில போட்டாங்கன்னு தெரியல. என் வாழ்க்கை இப்படி இருக்கு. சொல்லக்கூட முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நடிகை கூட, ஒரு அழகி கூட வந்து நான் தொடர்புல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பார்க்காத அழகிங்களா? சினிமால நான் நடிக்கும்போது எத்தன அழகிங்கள் கூட நான் நடிச்சுட்டு இருக்கேன். எத்தன பேர் கூட நான் நடிச்சேன். இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தானே இருந்தீங்க. நான் பார்க்காத அழகிங்களா? நான் பார்க்காத பெண்களா? ஏன் கெனிஷாவோட என்ன சம்மந்தப்படுத்தி பேசுறீங்க? கெனிஷா வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னோட மனநிலைய புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு என்ன தேவைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க. ஆனா அவங்களையுமே இவங்க வந்து டார்ச்சர் பண்ணி, அவங்க கூட இருக்க மத்த சர்க்கிள்லாம் சேர்ந்துட்டு, அவங்கள டார்ச்சர் பண்ணி, ஜீரோ புல்லிங் பண்ணி, இதுக்கப்புறம் நீ இவங்க கூட இருக்கக்கூடாது, வாழக்கூடாதுன்ற மாரியே எங்க 2 பேரையும் பிரிச்சுட்டாங்க. நாங்க நல்ல ஒரு ஃப்ரெண்டா தானே இருந்தோம். ஏன் தவறான ஒரு கண்ணோட்டத்தோட பார்த்துட்டு எங்கள இந்த மாரி பண்ணீங்க? நான் நிம்மதியாவே இருக்கக்கூடாதா? அப்ப நான் சாகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதனால தான் எனக்கு இவ்ளோ மாரி டார்ச்சர் குடுக்குறீங்களா? நான் விடமாட்டேன். நீங்க என்னதான் என்ன பண்ணாலும், நீங்க பண்ண விஷயங்கள நான் வெளியில கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் என் வேலைய நான் பார்ப்பேன்னு. அதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு ரொம்ப உருக்கமா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் நடிக்க போறதில்ல. நான் நடிக்கணும்னா, முதலாவது இவங்கள்ட்ட தான் நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா தான் நடிக்கவே போறேன். அதுவரைக்கும் நான் எந்த படத்துலயும் நடிக்க போறது இல்ல. அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் அவரு மன உளைச்சல்ல இருக்காருன்றது புரியுது.